டேய் எங்கடா போனீங்க? என்னடா டைம் ஆகுது இப்போ? எப்படி கேட்டாரா? காலையில இருந்து ஒண்ணு தான் கேட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு? உள்ள இன்டர்வியூல இருக்காரு. என்ன இன்டர்வியூ? நம் டிவி இன்டர்வியூ. நம் டிவியா? வணக்கம், என் பேர் சந்திரசேகர். நான் இந்த கம்பெனியோட எம்டி. வீட்டில் எல்லாரும் செல்லமா சந்திரன் கூப்பிடுவாங்க. மொத்தமா எவ்வளவு பிரான்ச்சஸ் ரன் பண்றீங்க? ஹாய் கோபி. அது வந்து இப்போ சென்னை அப்புறம் மொத்தமா தமிழ்நாடெல்லாம் சேர்த்து ஒரு 15 பிரான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு. வாவ், 15 பிரான்ச்சஸ். நான் இருக்கிறதே அவளுக்கு தெரியலையா? உங்க கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? Well, one minute. சுப்பு, வா வா. நான் வரேன் சார். இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இப்ப நம்ம கேட்கலாம். யா. ஹலோ, ஐ அம் சுகன். எங்கள் கம்பெனியோட சக்ஸஸ்க்கு காரணம் எங்கள் ஒர்க்கர்ஸ் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்கள் என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். அதாவது லவ் பண்ணுங்க, ஒர்க்கை லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே தேங்க்யூ. இன்னும் சில நிமிடங்களில் திரு வரதராஜன் இங்கு வர இருக்கிறார். அடுத்த நேர்காணல் அவருடன். சீஃப் கெஸ்ட் வந்தோட மொத்த ஜூமும் அவர் மேல இருக்கணும். ஓகே. உங்க என்ன போடுற கோபி லுக்கியோ. சாரி ஃபோக்கஸ். போலீஸ் என்னோட துள்ளமா? Hey Chandru. Hey, you made it really grand, huh? Oh, so nice. இவர் விஜய் கிருஷ்ணாங்க, வரதராஜனுடைய மருமகன். பினாமின்னு சொல்றாங்க. வரதராஜன் இடத்துக்கு வரணும்னு இவருக்கு சின்னதா ஆசை இருக்கு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் சார். இவ்வளவு பெரிய கட் அவுட்ல அதுக்கு. Okay. விஜய் கிருஷ்ணா, மீட் சந்துரு, ப்ரொப்ரைட்டர். Nice meeting you. வாங்க. வாங்க. Congratulations. எல்லாம் கவர் பண்ணு. வாங்க போலாம். Oh, thank you so much. ஒரு சின்ன ஸ்மால் கெட் டுகெதர் தான். நீங்க அவசியம் இட்ஸ் a small coffee break. ஹரி மேடம், கேமரா கொண்டு வா. ஃபாஸ்ட் செட் பண்ணு. சரி மேடம். கொண்டு முன்னாடி நிக்காத. ஏம்பா क्वेश्चन கேக்குறதுக்கு நல்லா தான போட்டுருக்கீங்க? ஆமா சார். பிரியங்கா, 1 minute ப்ளீஸ். இது வரேன். ஏமா Yes, sir. இந்த क्वेश्चंस எல்லாம் பிராக்டீஸ் பண்ண ஆர்டர்ல தான் கேட்க போறீங்க? Yeah, ஆமா சார். மாத்திராதீங்க, I'll get confused. Oh, no, sure sir. டேய் இந்த பேப்பர் வேணுமாடா? அச்சி இதுக்கு நான் போறதுக்கு முன்னால இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, பாத்துறேன். இப்போ கொண்டு வரேன். 1 ஹவர்ல முடிடுங்க. क्वेश्चनर இங்க தான வச்சு. பேப்பர் எங்க? ஹிந்துவா தந்தியா? ஐயோ, எங்க போச்சுனே தெரியல. என்ன கோபி இவ்வளவு பரபரப்பா? முதல் சாப்பிட்டியா? எப்பா உன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். என்னையா டயர் கட்ல தேடுற? அந்த கொஸ்டின் பேப்பர் கொடு. என்னையா நைட் அடிச்சதுன்னு தெரியலையா? என்ன கொஸ்டின் பேப்பர்? எப்பா அது வரதராஜனுக்காக எழுதின கொஸ்டின் பேப்பர். அது கிடைக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வேலை போயிடும். யோப்பா எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா கொஸ்டின் பேப்பர்? எப்பா நீ நின்னுந்தியே டேபிள் பக்கத்துல வச்சுது நீ பார்த்தல. என்ன ஓல இந்த பேப்பர் வேணுமாடா? அச்சி ஐயோ சோக்கா நடிக்கிறான் அவன். நோ, கொஞ்சம் கொஞ்சமா வைனா, எல்லாரும் வரணும்ல. எல்லாம் நல்லபடியா போட்டு கொடுங்க. மசாலா யாருக்கு சுண்டல் வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சுகன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுடா, சீக்கிரம் உள்ள வா. ஏய் பர்சங்க டேபிள் மேல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? சார் அந்த எழுதி வச்ச பேப்பர். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷம். இல்ல சார், இப்போ உங்க டிவி சேனல்காரங்களே கேள்வி கேக்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பப்ளிக் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்ல சார்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல ஸ்டாஃப் தான் சார். அது எங்களுக்கு தெரியுங்க. முதல்ல இன்டர்வியூ பண்ணிட்டு கிளம்பு. இல்ல சார், சார் கிட்ட ஒரு நிமிஷம். கிளம்பு. சார் சாரி சார், அவன் எப்பவுமே அப்படிதான் விளையாட்டா ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். இல்ல மாமா, வெளியில எல்லாம் சாரை பத்தி தப்பா பேசுறாங்க. கேள்வி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சு பேசுறதா சொல்றாங்க. உங்களை ரோல் மாடல் நினைக்கிறேன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கஷ்டமா இருக்கு சார். ரோல் மாடல், தட்ஸ் நைஸ் டு ஹியர். என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? 1959ல கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லட்சுமி அம்மாக்கும் ஆனா பிறந்தவர் சார் நீங்க. உங்க பாட்டனர் வரதராஜ மில்லையாரோட பேர் தான் உங்களுக்கு வரதராஜன். பிரியங்கா, will you please excuse? ஓகே. போமா, ஒன்றும் தெரியாமையே வந்துருங்க. கேமரா கையிலே கொடுத்துருங்க. மக்களுக்கு சொல்லு.
1959 கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மிமாவுக்கும் மானா பிறந்தவர் தான் நம்ம வரதராஜன் சார். இவங்க பாட்டனார் வரதராஜ பிள்ளையரோட பேரை தான் இவருக்கு வரதராஜன் வச்சாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் மட்டும் ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்கார். ஏன்னா இவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகிகள் பசியால் வாடும்போது இவங்க சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அவர் சொத்து போச்சுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம வரதராஜன் சார் தான் அவர் சொத்தா நினைச்சார். அவர் தான் இன்று இளைஞர்களின் ரோல் மாடல் மிஸ்டர் வரதராஜன். 1972 தனியால அவர் சென்னைக்கு வந்தப்ப அவர் வேறு யாரையும் நம்பி வரல, அவர் உழைப்பை மட்டும்தான் நம்பி வந்தார். சென்னையில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார். 1972 சென்னைக்கு வந்த வரதராஜன் ஒருபொழுதும் தனது பசிக்காக யாரிடமும் நின்றது கிடையாது. சாதாரண துணிக்கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய தொழிலதிபராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இவரோட உழைப்பு தான். உங்களை மாதிரியே வரணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ நோ நோ நோ, காலெல்லாம் வந்துக்கிட்டு. இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்களில் உங்கள் பேரும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இல்லை லாஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ரீசெண்டாக நடந்த குவாரி கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ see, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆமாம். ஆனால் ப்ரூவ் பண்ணணும், லீகலாக ப்ரூவ் பண்ணணும். அந்த கிரானைட் கம்பெனிக்கு நான் ஓனரே கிடையாது. ஓ, இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் மை நேம். அப்புறம் எப்படி? எனிஹவ், தேங்க் யூ. Nice talking to you, sir. வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுகன் சார். ஐம் ரியலி சர்ப்ரைஸ். எப்படி என்னை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்பெல்லாம் டவுனாக இருக்கோ அப்போல்லாம் உங்கள் புக்ஸ் தான் சார் படிப்பேன். அது படித்த உடனே ஒரு டானிக் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி ஆயிரும் சார். அதான் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. மாமா நம்ம கிளம்பலாமா? வெயிட் தம்பி, மெட்ராஸில் எங்கே இருக்கீங்க? கோடம்பாக்கம் தான் சார். ஓ, எங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க சார். சரியா? ஆமாம் சார். அப்படிதான் இருக்கணும் சார் ஆமாம். ஓ ஹாய் சார். வேர் இஸ் த மேரேஜ்? சென்னையில் தான் சார். சரி, சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். தேங்க்யூ சார். பாய். See you சார். தேங்க் யூ. தேங்க்யூ சார். சாரி பிரியங்கா, எதுக்கு? என்னதான் இருந்தாலும் சுகன் ஒன்று ப்ளீஸ் பர்சு, சுகனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. உன்னை பத்தி என்ன பத்தி ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. நான் உன்னை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். Okay? பர்சு, பர்சு, as a well-wisher-ஆ உனக்கு ஒரு advice பண்றேன். அந்த சுகரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கே கட் பண்ணிடு. ஓ மை காட், ஓ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ மை காட், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு வந்தேன். சுகன் ஒன்று கரெக்டான சாய்ஸ். நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நீ என்னை பற்றி எதுவும் நல்லதாக சொல்லாத. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது என்ன இருக்குது? அதான் சொல்லாதான்னு சொல்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். நான் ஏதோ அவங்கள பப்ளிக்ல அசிங்கப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் அவங்க அசிங்கப்படுத்தலையா? அப்புறம் இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே ஏன்? ஏன்? லவ், ஓஹோ ட்ரூ லவ். ஓஹோ, அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. பேச ட்ரை பண்ணாத மச்சே, செட் ஆகாது. ஐயோ ரியாக்ஷன் மாறுது. பிரியங்கா, சுகன்லாம் வந்து சுகன், யா பேபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. நான் உனக்கு இப்போ சுகன் பற்றி ப்ரூவ் பண்ணுறேன். சீக்கிரம் வா. உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி என்னதான் பண்ண என்ன? ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூடா. நீ என்னதான் நான் லவ் பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏ? ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை உயிருக்குரிய லவ் பண்ணுறேன். நம்ம போயிட்டு பையன் வரலாமே. அவ என்ன விட அழகா? அழகா, அறிவு, அன்பு, திறமை, மரியாதை எல்லாம் சேர்ந்த கலவை. ஆனா அவகிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன? நான் பேசும்போது ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்பான். ஏய் பேபோ, ஏய் நில்லு.